பிரைஸ் எல்லாம். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? துர்கா வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வந்த சொந்தக்காரங்க நல்லபடியா வேன் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டாங்க. பாதி வழியில வரும்போது வேன் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ரிப்பேர் எல்லாம் சரி செய்யறதுக்குள்ள இருட்டி போச்சு. கும் இருட்டு. விதவிதமான சத்தம் எங்க பார்த்தாலும் கேட்டுச்சு. அட, இந்த இருட்டுல வேன் எடுத்துக்கிட்டு எப்படி போறது அப்படின்னு சொந்தங்கெல்லாம் ரொம்பவே கலங்கி போயிட்டாங்க. அப்பதான் வேனோட ஹெட்லைட் சும்மா பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் என்னங்க கவலை? வேன் எடுத்துட்டு சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைய வேத வசனத்தை பார்ப்போமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னங்க, வாழ்க்கையே இருண்டு போச்சு, அடுத்து என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு இந்த வாழ்க்கை பிரயாணத்தை குறித்து நீங்க கவலையோட இருக்கிறீங்களா? நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்குதுங்க. ஆமா, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாக வேத புத்தகம். அதை எடுத்து வாசிங்க. அடுத்து என்ன செய்யணும்ன்ற வெளிச்சத்தை அந்த வார்த்தை காட்டும். காட் bless you all.